பாவங்களிலிருந்து வெளியேறுவது எப்படி என்ற அந்த தலைப்பை விட பாவங்களை எப்படி நாம் சீர் செய்வது என்கின்ற அந்த அம்சம் மிக முக்கியமாக நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய அம்சம். உங்களது வாழ்க்கை அதாவது இந்த உரையுடைய முதல் உபதேசமாக அதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய இந்த விஷயத்தில் கவனம் எடுங்கள். அடிக்கடி நாம் செய்கின்ற பாவத்தை பற்றி தனிமையில் இருந்து யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான வேலையாக கருதுங்கள். வாழ்க்கையில் எப்படி படிக்க நேரம் ஒதுக்குறோமோ, உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குகின்றோமோ, எப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குகின்றோமோ, நமது வாழ்க்கையில் நாம் மாற்ற முடியாது என்று எழுதிவிட்ட பாவங்களை பற்றி சிந்திப்பதற்கு, இவைகளை தவிர்ப்பதற்கான சிந்திப்பதற்கு மிகவும் முயற்சி செய்யுங்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மனிதர்களை அதாவது மூன்றாக பிரித்து சொன்னார்கள். அதாவது அல் உலமா ஸலாஸா, படித்தவர்கள், அறிவு உள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். அறிவுள்ளவர்கள் மூன்று வகையானவர்கள். ஆலிமும் பில்லாஹ் லைஸ ஆலிமம் பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார், அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, சட்டங்களை அவர் அறிந்திருக்க மாட்டார். அல்லாஹ்வை அறிந்து வைத்திருப்பார்னா என்ன? அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான், அல்லாஹ் எப்படி இறக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எப்படி, அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை கையாண்டால் எப்படி கையாளுவான், அவனது வழிமுறைகள் என்ன, எப்பொழுது பாதிப்பு ஏற்படும், எப்பொழுது நன்மைகள் ஏற்படும், எந்த இடத்தை அவன் இலக்கு வைப்பான் என்பதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பார். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது? எது ஹராம், எது ஹலால், எது செய்ய வேண்டியது, எது செய்யக்கூடாதது, இது பற்றி அவருக்கு தெரியாது. இது ஒரு வகையான அறிஞர், அதாவது அறிவுள்ளவர். ஆலிமும் பி அம்ரில்லாஹ் லைஸ ஆலிமம் பில்லாஹ், சிலருக்கு மார்க்க அறிவெல்லாம் இருக்கும். எது கூடாது, எது கூடும், எது வாஜிபு, எது சுன்னா, எது அகீதா, எது சட்டம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இறைவனுடைய சுன்னத்களை பற்றி தெரிந்திருக்க மாட்டார். இறைவனுடைய கோபம், இறைவனது ரஹ்மத், இறைவனுடைய அந்த இறைவன் பற்றி அந்த விளைவுகளை பற்றி அவர் தெரிந்திருக்க மாட்டார். இது இரண்டாவது. இன்னொருவர் ஆலிமும் பில்லாஹி வ ஆலிமும் பி அம்ரில்லாஹ், இன்னொருவர் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை பற்றியும் நிறைய தெரிந்து வைத்திருப்பார். இறைவன் பாவிகளை இப்படித்தான் நிர்வகிப்பான், பாவத்துடைய ரிசல்ட் இங்கே கொண்டு போய் விடும், நன்மையுடைய ரிசல்ட் என்ற வாழ்க்கையில் இதைகள்லாம் ஏற்படுத்தும், இறைவனுடைய அச்சமின்மையால் எனது வாழ்க்கையில் என்ன பாதிப்புகள் ஏற்படும், இவைகள் எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அதே நேரத்தில் எது ஹராம், எது ஹலால், எது வாஜிப், எது சுன்னா, எது அகீதா என்பதை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். இவர்களிலேயே மிக சிறந்தவர் அந்த கடைசியானவர் தான். இறைவனையும் பற்றி தெரிந்து இறைவனது சட்டங்களையும் தெரிந்து வாழ்கிறார்களே அவர்கள்தான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்கள் எல்லாம் தனது அடியார்களில் யார்? அறிந்தவர்கள் தான். அறிஞர்கள் தான் சொல்லக்கூடாது, அறிந்தவர்கள் தான், படித்தவர்கள் தான், விளங்கியவர்கள் தான் அல்லாஹ்வை நிறைய அஞ்சுவார்கள்.